உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடிகர் விஜயை காண்பதற்காகவே தினந்தோறும் விஜய் 63 ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்துடுறாங்களாம். அவர்களை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சந்தித்து வராராம் விஜய். எப்போதும் விஜய் சென்னையில படப்பிடிப்பு நடத்தினால் கூட்டம் கூடும் என்பதால வெளியூர்ல தான் செட் அமைத்து படப்பிடிப்பு நடத்துவாங்க. ஆனால் இந்த முறை சென்னையிலேயே படப்பிடிப்பு நடத்துவது மட்டுமின்றி தினமும் ரசிகர்களை சந்தித்து அவர்களை சந்தோஷத்துல ஆழ்த்தி வராரு விஜய். தளபதியை காண அதிக அளவில் தளபதி 63 ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூடிடுறாங்க. அதனால பல பிரச்சனைகள் ஏற்படுது என கருதி தயாரிப்பாளர் ஷூட்டிங்க வேற இடத்திற்கு மாற்ற பரிசீலித்து வருவதா கூறப்படுது. தெலுங்கானாவில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டிக்கு ஷிப்ட் ஆகலாமா என படக்குழு யோசிச்சு வராங்களாம். இப்படி தினமும் தளபதியின் வீடியோவும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி இருக்கும் வேளையில இன்னொரு கொண்டாட்டம் ரசிகர்களுக்கு வந்திருக்கு. எழில் இயக்கத்துல தளபதி விஜய் சிம்ரன் நடிப்புல 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வெளியான துள்ளாத மனமும் துள்ளும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருந்தது. விஜய் மட்டுமல்ல சிம்ரனின் கெரியரிலும் இது ஒரு முக்கியமான படமாக இருந்தது. இந்த படத்திற்கு பிறகு விஜய் சிம்ரன் ஜோடி கொண்டாடப்பட்ட ஜோடியாக மாறியது. துள்ளாத மனமும் துள்ளும் படம் வெளியாகி இன்றுடன் 20 ஆண்டுகள் ஆகுது. விஜயின் கெரியர்ல முக்கியமான படமும் அவரால என்றுமே மறக்க முடியாத படமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 20 years of evergreen super hit TMT என்கிற ஹேஷ்டாக் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகி இருக்கு. விஜய் ரசிகர்கள் மட்டுமில்லாம பிற நடிகர்களின் ரசிகர்களும் கொண்டாடிய படமாக இது அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல விஜய் சிம்ரனின் நடிப்பை ரசிக்காமல் இருக்கவே முடியாது. துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல வந்த அனைத்து பாடல்களுமே ரசிக்கும் ராகம் தான். அதில் இன்னிசை பாடி வரும் பாடலை விஜய் சந்தோஷமாக பாடும்போது நம்மை அறியாமல் மகிழ்வோம். அவர் கடைசி காட்சியில போலீஸ் ஜிப்ல சாய்ந்தபடி பாடும் போது நம்மை அறியாமலே கண்களில் கண்ணீர் வந்துரும். காதலை கொண்டாட எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கலாம். ஆனால் மேகமாய் வந்து போகிறேன் பாடலுக்கு காதலர்கள் மத்தியில தனி மதிப்பு இருக்கு. தோடு தோடு எனவே பாடலை பார்த்தால் காதலி மீது இந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கும் காதலன் கிடைப்பது அரிது அரிது மிகவும் அரிது என்றே தோன்றும். துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் விஜய் பஞ்ச் வசனம் எதுவும் பேசல, மாசும் காட்டல. அவர் சாதாரணமா தலையை அசைத்து கியூட்டா சிரித்தே ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. படம் ரிலீஸ் ஆகி 20 வருடங்கள் ஆன நிலையில படம் குறித்து சுவாரஸ்ய தகவல்கள் கூறியிருக்காரு இயக்குனர் எழில். முதலில் படத்திற்கு ருக்குமணிக்காக என்றுதான் எழில் பெயர் வச்சாரா. பின் அந்த பெயர் பார்த்தால் பசி தீரும் என்பது போல வேண்டும் என தயாரிப்பாளர் கேட்க துள்ளாத மனமும் துள்ளும் என பெயர் வச்சாங்களாம். அதோடு இதில் முதலில் நாயகியாக நடிக்க இருந்தது ரம்பாதானாம். கதையில் மாற்றம் வர அவருக்கு பதிலாக சிம்ரன் கமிட் ஆகியிருக்காங்க. விஜயை வெறுப்பவர்களால் கூட இந்த துள்ளாத மனமும் துள்ளும் படத்தை வெறுக்கவே முடியாது. இந்த படத்தை பார்க்கும் போது விஜயையும் சிம்ரனையும் பார்த்து ரசிக்கதான் தோன்றுமே தவிர கலாய்க்க தோன்றாதுன்னும், துள்ளாத மனமும் துள்ளும் படத்தை ஒரு முறை பார்த்தால் போதும் அவர்கள் நிச்சயம் விஜய் ரசிகன் அல்லது ரசிகையாகிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. காக்கை சிறகினிலே பாடலில் விஜயை பார்த்து ஃபீல் பண்ணாதவங்களே இருக்க முடியாதுன்னும், 20 கோடி நிலவுகள் பாடலை பார்த்து தங்களை விஜய் சிம்ரன் இடத்தில் வைத்து கற்பனை செய்தவர்கள் பலர் இருக்காங்கன்னு, பல பலக்குது புது நோட்டு பாடல் இன்னும் அனைவரையும் ஆட்டம் போட வைக்குதுன்னு சொல்லியிருக்காரு. துள்ளாத மனமும் துள்ளும் படத்தை பார்த்துதான் சிபிராஜ் விஜய் மற்றும் சிம்ரனின் தீவிர ரசிகர் ஆனாராம். பேபி ஆல்பர்ட் தியேட்டர்ல இந்த படத்தை கிட்டத்தட்ட அனைத்து வார இறுதி நாட்களிலும் பார்த்திருக்காரு அவரு. இப்படி பலரையும் நடிப்பால் தன் பக்கம் ஈர்க்கும் ஆளுமை கொண்டவர் தளபதி. அதனாலேயே பல படங்கள் வருடங்கள் கடந்து கொண்டாடப்படுது. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.